அப்படியா எங்க கருப்பசா இறங்கிட்டாண்டா கருப்பு இறங்கிட்டாண்டா இரண்டு பொண்ணு கிராமத்துல இறங்கிட்டாண்டா இறங்கிட்டாண்டா இரண்டு பொண்ணு கிராமத்துல இறங்கிட்டாண்டா கருப்பு கலர் வேட்டி போட்டு இறங்கிட்டாண்டா காவி கலர் சட்டி போட்டு இறங்கிட்டாண்டா இறங்கிட்டாண்டா கருப்பு இறங்கிட்டாண்டா நம்ம ஊர் பட்டக்குள்ள இறங்கிட்டாண்டா நீ பாடியா கிளம்பிட்டாண்டா கருப்பு வேண்டா பொட்டை பொறிக்க வேண்டாம் நான் கருப்பு சாமின்னு சொல்லி பெருமையா பாடிக்கிட்டு இருக்கேன் பொம்பளைட்டு போய் என்ன ராக்கச்சி அம்மப்பா ராக்கச்சி அம்மனா இறங்கிட்டாடா ஆத்தா இறங்கிட்டாடா ராக்கச்சி அம்மன் இங்கே வந்து குஞ்சு அங்க விழுந்துருச்சு அங்கப்பா இறங்கிட்டாடா இறங்கிட்டாடா கருப்பா சூர்யா வெட்டு கருப்பா ஐயா இது உண்மையான தெய்வம் தான் நாங்க நிரூபிச்சு காட்டவா அதுக்கு நாங்க நிரூபிச்சிட்டோம்னா நீங்க வரட்டுமா இவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்கறீங்களா இது உண்மையான தெய்வம் நிரூபிக்கிறேன் அப்படியா ஆமா இறங்கு ஒரு நிமிஷம் மைக்க போட்டு கருப்பா கருப்பனுக்கு கருப்பை இதை தொடக்கூடாது அப்புறம் இதை கடிச்சு இழுத்துருவாப்ல ரத்தத்தோட வந்துடும் இது உண்மையான கருப்பை நீ கருப்பனால இது உண்மையான கருப்பனா இல்ல கண்ண மூடு கருப்பா நான் கண்ணிட்டு அடிப்பா கொட்டை அடிக்கப்பா குழ ஓடுங்க பெண்கள் குழ ஓடுங்க ஏப்பா உண்மையான கருப்புன்னு சொன்னா சூடத்தை தாங்க முடியலையே இப்ப நான் நிரூபிக்கிறேன் நீ நிரூபிச்ச கையில் என்ன ஆக்கிறீங்க சொல்ல மனசாட்சி வேணாமா ஐயா இருப்பா அவன் சூத்து வைக்கிறேன் நான் கண்ணிட்டு அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு சூடத்தங்க நான் கண்ணிட்டு கருப்பு கண்ணை முடிக்க இப்படியே காணுமையா என்ன கருப்பு அவ்வளவுதானா நீங்க ஆடுங்க உங்களுக்கு ஈக்குவலா கருப்பனை ஆட வைக்கிறேன் சரி இன்னைக்கு அதுக்கு ஏன் வேட்டி தான் கிடைச்சு அவர் வேட்டி சொன்ன அப்படியே புதுக்கு அனுப்ப மேல இருந்துச்சு இருக்கிற நல்ல வேட்டியா ஐயோ அந்த ஆள் அதுல மூத்திரத்துல வெஞ்சு வைப்பியா நான் என்ன செய்வேன் நான் எப்படி கருப்பு சாமி கூட ஆடுறேன்னா கருப்பு அதே மாதிரி நீ ஆடணும் காலைல சம்பளம் கேட்கற 4000 ரூபா என்னத்தா 4000 எங்க சோரா தாய்மரங்களை கை தட்டுங்க அதான் கனி தகித்தா நீ ஒரு ஆள் தான் சங்க தலைவி நீ கை தட்டுத்தா முத இந்த அக்காவை கை தட்ட சொல்லு வெக்கப்படாத தம்பி கூப்பிடல நீ வெக்கப்பட்டனா நாளைக்கு சீர்வரிசை வந்து செய்ய மாட்டேன் போடு மரக்கடவுள விலை அம்மா அம்மா தனித்தனியா நம்மளுக்கு வேகம் கிடைக்கும். ஏறாத மலை மேல
இழந்த வலுத்திருக்கு இழந்த வலுத்திருக்க அடி ஏறாத மலை மேலே இழந்த வலுத்திருக்கு இழந்த வலுத்திருக்கு நான் ஏறி நானும் ஏறி நானும் ஏறி நானும் ஏறி நானும் சேர்ந்து ஏறி போஸ்ட் மரத்துல ஏறு கரண்ட் சாக்கடிச்சு சாவ முண்டை நீ கருப்புச்சாமி வேஷம் போட்டு புடுக்கு கோடாயி பாட்டு அப்படியே இனிமையா பாடுவாரியா ஆமா ஆமா தெண்டல் வந்து தீண்டும் போது என் நான் பாடுறேன் அதே மாதிரி அவர் பாடணும் போய் மருமையனே போங்க சுதியை மட்டும் காட்டுங்க தெண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல தென்றல் வந்து தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ உள்ளே பாம்பு வந்தது பாம்பு புடிச்சுக்கிடும் ஐயோ தாய்மார் மிஸ்டர் சூர்யா என்ன கேள்வியா எனக்கு தாய்மார்கள் நினைச்சு தப்பாம என்ன காலையில கோயில் பூசாரியை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஊதி போட்டு விடு எதுக்கு அந்த கருப்புசாமி இருக்கார்ல ஆத்தாடி இனிமே எந்த ஊர்லயாவது நீ கருப்புசாமி வேஷம் போட்டு ஆடி வந்து நீ என்ன கேள்வி கேட்டு அதுக்கு எதிர்ப்பதமா சொல்லுவாரியா வாயா போ மருமையனே சொல்லு பையா நான் ஒண்ணுன்பேன் நான் ஒண்ணு சொல்லி ஒண்ணுனா நான் மூம்பேன் நான் ஒண்ணுன்னு சொன்னா நான் ரெண்டும் பேன் நான் ரெண்டும் பேன் நான் ரெண்டுன்னு சொன்னா நான் மூணும் பேன் நான் நாலுன்னு சொன்னா நான் அஞ்சும் பேன் மறுபடியே நான் மேடும் பேன் நான் மேடும் பேன் லூசு முண்டை நீ பல்லம்னு சொல்லன நான் மேடுன்னு சொன்னா நான் பல்லம் பேன் இரவுனா பகல் நான் ஆணுமே நீ ஊ ஊ ஏப்பா உங்களுக்கு மருமகனா மருமைய கள்ளிப்பாலை கொடுத்து எனக்கு மருமைனா உனக்கு மருமைன்னு தானேயா இல்ல இனிமே இதுல இருந்து நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் போடுங்க சீமா சமத்தி ராசாத்தி திருச்சாத்தா நீ மகராஜி சீமா சமத்தி நல்ல கட்டு நாட்டி கட்டு கூடு அப்படி நல்ல கட்டு நாட்டி கட்டு எங்க கிட்ட மாட்டி கட்டு ஏய்யா ஏய்யா நீங்க அப்படியே அப்படியே ஏ லஜக்கு 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 ஏ பஜக்கு 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 சொல்லு சொல்லு கரெக்டா சொல்லு அண்ணனை பாரு பாத்துக்கிட்டாரு ஏ லஜக்கு 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 ஏ பஜக்கு 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 ஏ இல்லா ஏ இல்லா ஏ இல்லா ஏ சூரி அந்த மைக்க தள்ளி விட்டுங்க இங்கிட்டு கொண்டு வா அப்படி கூட்டரப்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் ஏ ஏ ஏ இந்தா ஏ இந்தா ஏ ரொம்ப வேர்க்குது பிள்ளைக்கு தொடச்சுடுங்க ஐயோ அப்பா சோற கை தட்டுங்கண்ணே ஏய் இவன் நல்லா ஆடுறானப்பா சோற கை தட்டுங்க பிரண்டகுளம் கிராமத்தில் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் உருவாக போறாரு பேரை கேட்டு சொல்லிட்டு போ குட்டிமங்க பேர் என்னப்பு அகிலன் 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 அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அவங்க தாத்தா கொடுத்துருக்காரு உண்மையிலே அவர் கலைத்துறைக்கு வர்றாரோ இல்லையோ நல்லா படிச்சு ஒரு ஆபீசரா வரணும் சம்பகுளம் அம்மாசி அவர்கள் அருமையாக டான்ஸ் ஆடிய அகிலன் அவர்களுக்கு அன்பளிப்படுத்துள்ளார்கள் அந்த பொன்னாடியை பத்தி விடியா கூட்டி போங்க சோற கை தட்டுங்க நம்ம பிள்ளை நம்ம மேடையில் ஆடுறான சந்தோஷம் தானே
பெத்தவங்களுக்கு அதை விட சந்தோஷம். சில பேர் மேடைக்கு கூட்டிகிட்டே வர மாட்டாங்க. இதவே வாட வருஷம் நெளிப்பு மாமா ஆக்கியா மாமா இந்த பிள்ளை என்ன பண்றது மாமா? இந்த பிள்ளை என்ன பண்றது? கொண்டு போய் புதைச்சிரு. ரெண்டும் ஒண்ணுதான், எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டுமே உட்காரதான் வைக்கணும். நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க, வேற லெவல். கீத்த சிந்துஜா தொங்குச்சா? யாருக்குடா தொங்குச்சா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடியா ஆமாங்க. நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவோமா? லவ் பண்ணி பண்ணி காதல் பண்ணுவோமா? காதல் பண்ணி பண்ணுவோம். பொதுவாக நாங்கள் மேடையில் ஏதாவது புதுசாக பண்ணணும் வரும்பொழுது தான் ஏதாவது யோசிப்போம். அது இன்றைக்கி மேடையில் யதார்த்தமாக யோசனை பண்ணது அகரம் ஆறுமுகம் அவர்கள் கருப்புசாமி வேஷம் போட்டு ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி தான் பண்ணது. அவர் தாளவாசிக்கு வாங்க அவங்க மாமா வாங்க, அவருக்கு ஜோர அவர் கைதட்டு கொடுங்க. ஏன்னா அவர் வயசு மூத்த வயசு, ஆனால் இருந்தாலும் சக கலைஞனோட தொழில் பண்ணணும்னு சொல்லி உங்களை மகிழ்விக்க தான் எங்கள் மாமா இன்றைக்கி இந்த அளவுக்கு கருப்புசாமி வேஷம் போட்டு நல்லா ஆடினார். நல்ல ஒரு சிறந்த கலைஞன். கரெக்டாக 3 மணிக்கு மேலே மறந்து குடிச்சிடுவார். ஆமாம், அதுக்கு இடையிலே மச்சனுக்கு நான் வாங்கி ஊற்றி விட்டுருவேன். நான் குடிக்க மாட்டேன், நீ வாங்கி கொடுத்த நான் குடிப்பேன். நான் எவ்வளோ அது தெளிவானாலு அன்பு மாமா. பேரன்பிற்கு மரியாதைக்கு மரியாதை பெரியவர்களே, தாய்மார்களே, பேசாத பயமாக இருக்கு. இந்த கிராமம் மரியாதைக்குரிய தகப்பனாராகப்பட்ட அழகுராசா அவர்கள் மிகப்பெரிய சிறந்த நடிகர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எங்களெல்லாம் இந்த கிராமத்தின் சார்பாக முதற்கண்பாக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உண்மையிலேயே மழை வந்துருச்சு, அவ்வளவு வண்டி கொண்டு வந்து டிரைவரை கொண்டு எடுத்தா மனுஷன். சீக்கிரம் போ சொந்தக்கார ஊரு. ஆனால் கரெக்டாக வந்துட்டோம். சாப்பாடுலாம் நல்லா போட்டியே. என்னையெல்லாம் நான் யாருன்னு கூட சொல்ல வேண்டாம், ஆனால் என்னை கொண்டு வந்து இங்கே ஆளாக்கின இதய தெய்வம் சிகேசி எனது தாய் மாமனார் சொல்லப்படுகிற மணிகண்டன். செருப்பு கம்பெனி முண்டை கீரை முண்டை அவர் தான் என்னை கொண்டாந்து விட்டுருக்காரு. நான் ஒரு அரசியல்வாதி, பரவாயில்ல கொண்டாந்து அவரு தாழ்ந்தால் பண்ண வேலை. பப்பனா போட்டு ஊரா மேடைக்கு இப்படி அடிச்சு அநியாயம் பண்ணி என்னைய கொண்டு போறாங்க. இருந்தாலும் தமிழகத்திலேயே ஒரு சிறந்த பப்புன் நடிகர் என்று சொன்னால் சூர்யா தான். தட்டியாக ஐயா, முதல்ல அவருக்கு நன்றி சொல்லுங்க. வேற லெவல். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு எல்லா நாடகமும் நடிக்கக்கூடிய ஒரே நபர் ஒரு சில பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான நபர் அருமை நண்பர் சூர்யா அவர்கள். எல்லா நாடகமே நடிப்பாங்க. சில பேர் ஆடுவாங்க, பாட தெரியாது, பாடுவாங்க, ஆட தெரியாது. அவர் பாடவும் செய்வார், ஆடவும் செய்வார். ஒரு முருகன் வேஷம் போட சொன்னாலும் போடுவார், நாரதர் வேஷம். அவன் தான் கலைஞ, சகலமும் தெரிஞ்சு நடிக்கிறவன் தான் கலைஞ. அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய ஹரிகரனுக்கு பின்னாடி எனது அருமை நண்பர் சூர்யா மட்டும்தான் அந்த ஒரு தகுதி உள்ள நபர். நன்றி 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 மாமா, நன்றி மாமா. என்ன கொஞ்சம் சில இடத்துல மெண்டலு, அவ்வளோதான். எப்போ அது மெண்டல் எப்போனா அந்த 4 பேரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆயிடுச்சு. டே சூர்யா ஒரு மணி இருக்க மாட்டேன்னா டேய் கிங் காங். ஏய் வேணா ஏய் சொல்லாத. மாமா சொல்றேன். ஹாலிவுட் படத்துல கிங் காங் சொல்லி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை எதை வச்சு எடுத்தாங்கன்னா இங்கே ஆளோடு வாசிக்கும் லட்சுமண் வச்சு தான் எடுத்தது. மனித குரங்க பார்த்துருப்பீங்க. அவன் மூச்சியை ஒத்து பாருங்க, வகுத்துல இருக்க பிள்ளை கூட கலைஞ்சு போய். உங்களை அடுத்த மேடையில பாத்துக்கிறேன் சூர்யா. உனக்கு யாருமா? அவங்க மாமா தான். இந்த குரங்கோட சேர்ந்து அது ஒரு குரங்கு தான். அவரே நான் உனக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. நீ அவனை கல்யாணம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நைட்ல அப்படி மூஞ்சியை பார்க்க கட் பண்ணுவீங்களாப்பா? கட்டி திருப்பி கட் பண்ணிடாத, இது அப்படியே போடு. உங்களை நான் எப்படி தெரியுமா காதலிக்க போறேன்? எப்படி? சூர்யா, ஓ ஆட்டம் சரி வராது. உனக்கு அந்த பிள்ளை தக்கன ஆட தெரியல. அகரத்தாட அடியே ஆத்தா
இந்தா, 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 இந்தா. ஒரு முன்னால நீ வாரி முன்னால நாயக்க தோட்டத்துக்கு சாத கண்ணாடி நாரி அம்மாடி பாடுற வாசத்துக்கு சிரிப்பு சிரிப்புள்ள சில்லறையில் சிதறது செவந்த முகத்துக்கு என் மனசு பதறது அவன வாயில சிரிக்கிற அழகா வார்த்தை எனக்கு ஆசை வருது. அன்பே ஆரோக்கிய அன்பு காதலி நீ போடு நீ பாமா நீ பாமா. வாழ்ந்தால் உன்னோடுதான் வாழ்க்கை, செத்தாலும் உன் கூட தான். என்ன தோல் எரும மாட்டு தோலா இருக்கு கண்ணே. வீட்டில் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் வேலை பார்த்து உடம்பு இறுகி போச்சு. பாபா நீ என்ன செய்வ? என்ன தொண்டை இப்படி என்னடா கண் என்ன சொரன்னு இருக்கு? என்னமோ ஒரு வாடை ஒரு மாதிரி இருக்குமே. எங்கே உன் அமுத வாயால் எனக்கு ஒரு உம்மா கொடு. அம்மா. என்ன என்ன அவர்கள் சூர்யா அவர்கள் என்ன இது விட்டது உங்களுக்கு? நேத்து போட்ட சரக்கு வாட இங்கே வருது. வீரன் சரக்கு அப்படிதான் இருக்கும்.